இன்றைக்கி நம்ம சேனலில் திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது, அதுக்காக நம்ம ஒரு ஹெல்த்தியான பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் திணை எடுத்திருக்கேன். 3/4 கப் பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்து நம்ம இப்போது வேக வச்சுக்கலாம். இந்த தினையும் பாசிப்பருப்பும் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி 4 கப் தண்ணி ஆட் பண்ணி கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 5 விசில் விட்டுக்கலாம். 5 இல்லைன்னா 6 விசில் விட்டுக்கலாம். அது வேகிற டைமில் வெல்லம், 1 கப் வெல்லம் எடுத்து நல்லா தூள் பண்ணி 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கோங்க. ரொம்ப பாகுபதெல்லாம் வேணாம், லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ ஓரளவுக்கு பொங்கல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம் தண்ணி, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக நல்லா மசிச்சுட்டு அதை நல்லா வடிகட்டி, வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வெல்லம் வேணானாக்கா இப்போ நாட்டு சக்கரை கிடைக்குது, தூளாகவே பாக்கெட்டில் கிடைக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் அப்படி டைரெக்டாக பொங்கலில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் டஸ்ட் இருக்கும் வெல்லத்தில், அதனால தான் நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுக்கிறோம். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சக்கூடாது, கருகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணணும். ஹையில் வச்சோம்னா அப்படியே தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிடும். அதனால் எந்த அளவுக்கு ஸ்லிம்மில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கணும். இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சூடு ஆறுச்சுன்னா அப்படியே கட்டிடும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அதுக்கு தாளிப்புக்கு நம்ம இப்போ இதுக்கு முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காய் எல்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். அப்புறம் நெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இதை தாளித்து இதையும் நம்ம இதில் பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய் சன்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.